நாளைக்கு பெருசா ஒரு ஆப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு, பிகாஸ் பேட்டர்ன்ஸ் எதுவும் ஒரு பெரிய இதுவா இல்லை. அதனால மேபி ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள முடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஐ மேபி ராங் ஆல்சோ. பட் ஆஸ் ஆஃப் நோ ஒரு பெரிய ஒரு இது இல்லாமல் இருக்கு. பிகாஸ் இன்னைக்கு 30 மினிட்ஸ் பிரேக் ஆகி போனாலும் ஒரு நல்ல டீசென்டான ப்ராஃபிட் வந்தது. பட் என்ன இருந்தாலும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஒரு புதுசா ஒரு பேட்டர்னுக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன சம்டைம்ஸ் ரேஞ்ச் பவுண்டா ஆயிடும். ஸோ அதனால நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேற இருக்கு. ஸோ ரொம்ப கடைசி மூமெண்ட்லாம் ஆப்ரேட் பண்ணாமல் மேபி செகண்ட் ஹாஃப்லேருந்தே ஆப்ரேட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வச்சு பார்த்தா தெரியுது. ஸோ நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் ஆஸ் ஆஃப் நோ ஐம் ஃபீலிங். பிகாஸ் ஐ டென்ட் ஃபைண்ட் ஒரு ஷார்ப்பான நேரத்தெல்லாம் ஒரு பயங்கரமா இருந்தது, ஒரு அருமையான ஒரு டபிள்யூ இருந்தது, ஒவ்வொரு நாள் ஒன்று இருந்தது. பட் இன்னைக்கு இப்போ இந்த பேட்டர்ன் இப்போ காமிக்கிறது ஒரு பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இருந்துருமோ அப்படின்ற மாதிரி சொல்லுது. எனிவே நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல பார்த்து பண்றது பெட்டரா இருக்கும்னு தோணுது. மேபி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டு போயிடுவாங்களா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. எனவே கேப் ஆனாலும் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பதில் நாளைக்கு மேபி ஒரு 45 மினிட்ஸ் போயிட்டாருங்க. 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு உங்க டிசிஷன்ஸை எடுங்க. பட் ஃபார் மீ ஆஸ் ஆஃப் நோ முன்ன நாளே சொல்ற மாதிரி பேட்டர்ன்ஸ் பெருசா இல்லை, ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரேஞ்ச்